இங்கே பரவாயில்ல சார். போலாமா? சொல்லலாம் சார். கொடநாடு கொள்ளை வழக்கு இன்று மாண்புமிகு மாவட்ட நீதிபதி ஊட்டி அவர்கள் முன்பு விசாரிக்க வந்தது. விசாரணைக்கு வந்த பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வழக்கின் தற்போதைய விவரங்களை பற்றி கேட்டறிந்தார். நீதிமன்ற விசாரணையின் போது இந்த வழக்கில் குற்றம் சாட்ட தரப்புகள் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மட்டும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த மனுவுக்கு அரசு தரப்பில் பதில் கூறிய பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட சீன பக்கரன் சட்ட பார்வையிடலாம். அவர் சட்டப்படி முழு உரிமையும் அதிகாரம் இருக்கிறது என்பதை எடுத்துக் கூறினோம். மேலும் வழக்கு புலன் விசாரிக்கும் சமயத்தில் மற்றவர்கள் அதில் தலையிடுவது என்பது விசாரணையை பாதிக்கும் என்பதையும் எடுத்துரைத்தோம். மேலும் இவர்களை கேட்டுக்கொண்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் 22 அன்று தள்ளி வைத்திருக்கிறார். சார், நேற்று நம்ம கொரோனாவில் ஆய்வு பண்ணதை நம்ம சொல்லியிருக்கோம். அது புலன் விசாரணை அதிகாரி பண்ணுற பார்ட் ஆஃப் புலன் விசாரணை. இது அறிக்கை தாக்கல் பண்ணல அந்த மாதிரி விசாரிக்கிறது, சீன பக்கம் பார்க்குறது, சரி, ஆய்வு செய்கிறது, ரிப்போர்ட் வாங்குறது, மகதூர் ஏதாவது பொருள் கைப்பற்ற மகதூர் தேவை இதெல்லாம் புலன் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தின் அனுமதி இல்லை. அது இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோமா சார் நேற்று ஆய்வு பண்ணதை பற்றி? இல்லைங்க, நேற்று ஆய்வு பண்ணதை பற்றி இன்னும் அறிக்கை நேற்று ஆய்வு பண்ணதை பற்றி இந்த விவரங்களும் எடுக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அது புலன் விசாரணை ஒரு பகுதி என்பதால் தற்சமே அதை பற்றி சொல்லலாம். ஆய்வு செய்ய சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்படும். மீண்டும் ஆய்வு பண்ண வாய்ப்பு இருக்காங்க சார்? மீண்டும் அங்கே ஆய்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது புலன் விசாரணை அதிகாரி படி செய்யப்பட்ட விஷயம்.